நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி பாலம் அருகே உள்ள சோதனை சாவடியில் 4 முட்டை லாரிகளில் சோதனை நடத்திய பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்ற 21,45,110 ரூபாயை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட 3,96,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். துவரங்குறிச்சி ஆத்துப்பாலம் பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 3,45,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் பன்னாங்கோப்பு பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 51,950 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளான வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னையில் உரிய ஆவணங்களில் இன்று எடுத்து செல்லப்பட்ட 5,26,42,775 ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ தங்கம் மற்றும் 59,13,350 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்டு பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விடிய அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேர்தல் விதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன்கோயில் பகுதியில் விடியா திமுக வேட்பாளர் அறிமுக விழா மற்றும் பொதுக்கூட்டம் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் தேர்தல் விதிகளை மீறி கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருந்தது. மேலும் பொதுக்கூட்டத்திற்காக லாரிகளில் காசு கொடுத்து ஆடு மாடுகளைப் போல் ஆட்களை ஏற்றி வந்தனர். இதை பார்த்த காவல்துறையினர் போக்குவரத்து விதிமீறலுக்கு அபராதம் விதிக்காமல் வேடிக்கை பார்த்தது பொதுமக்களிடையே முகம் சுளிப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தீவனூர் பகுதியில் இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் காலி நாற்காலிகளை பார்த்து அமைச்சர் ஏவா வேலு பேசும் காட்சிகள் திமுக மீதான மக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உருட்டு உதயநிதி பற்றி அமைச்சர் ஏவா வேலு துதிபாட ஆரம்பித்ததும் வெறுத்து போன கொஞ்ச நஞ்ச உடன்பிறப்புகளும் நாற்காலியை விட்டு நடையை கட்டினர். கூட்டத்தில் பெண்களை தரையில் அமர வைத்ததும் செயல் வீரர் கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 14 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். KK நகர் நெசப்பாக்கம் ஜங்ஷனில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 7,05,000 ரூபாயை பறிமுதல் செய்து தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். கோவில்பட்டி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் 80,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். நாலாட்டின்புதூர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் காரில் வந்த தென்காசி மாவட்டம் கடையாளுருட்டி மால்குடிசாமி, ஜெயராமச்சந்திரன், அருண்குமாரை சோதனை செய்ததில் உரிய ஆவணமின்றி 80,000 ரூபாய் வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். வாகனம் சீரமைக்க எடுத்து வந்ததாக கூறிய நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தொகையை பெற்றுக்கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தினர்.